வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்இ மேக்ஸ் சாப்டர் 5ஓட கண்டினியூவேஷன் தான். ஆல்ரெடி சாப்டர் 5ஓட இன்ட்ரடக்ஷன் எக்ஸசைஸ் 5.1ம் 5.2ல ஃபர்ஸ்ட் சம்மும் முடிச்சிருக்கோம். ஸோ 5.2ஓட அடுத்த சம்ஸ்ல இருந்து இதில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் தி கரெக்ட் சாய்ஸ் இன் தி ஃபாலோயிங். ஏபியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டேனாலே முடிஞ்சு போச்சு. ஸோ ஏன்னா மொத்தமே ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று nth term of an AP, இன்னொன்று sum of n terms of an AP. இதுக்குள்ளதான் எது கேட்டாலும் குழப்பி கேட்க முடியும். ஓகே, ஸோ இந்த 30th term கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா A30, ஸோ A plus 29D மல்டிபிள் சாய்ஸ்ங்கிறதுனால நம்ம சிம்பிளாகவே போட்டுடலாம். A plus 29D which is equal to A ஃபர்ஸ்ட் டேர்ம் 10 plus 29 into என்னோட டேர்ம்ஸ் என்ன ஆகுது, கம்மியாயிட்டே போகுது. ஸோ -3 3 கம்மியாகுது. ஸோ 10 minus 29 into 3 எவ்வளோ வரும், 13 90. ஸோ 29 இருக்கிறதுனால ஒரு 87. ஆப்வியஸா -77 முடிஞ்சு போச்சு. ஸ்டார்டிங்ல இது நெகட்டிவ் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சாய்ஸ் ஒமிட் பண்ணி கூட இது பண்ணிடலாம். ஸோ -77 தான் ஆன்சர். 11th டேர்ம் ஆஃப் அன் ஏபி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஆப்வியஸா இப்போ இந்த ரெண்டு இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா 1 2 3வது டேர்மே பாசிட்டிவ் ஆயாச்சு. கிளியரா? ஸோ அப்போ எனக்கு ஏ வந்து -3, டி வந்து -3ல இருந்து -1/2 ஆகுது. அப்போ 3ல இருந்து 1/2 அப்படிங்கும்போது 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ நீங்க மைண்ட்ல கால்குலேஷன் போடணும்னா போடலாம், அப்படி இல்லைன்னா T2 - T1 ஆர் A2 - A1. சரியா? ஸோ ஸ்டேட் போர்டுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க, சிபிஎஸ்சி இப்படி இருக்கும். ஸோ டி ஈக்குவல் டு T2ங்கிறது -1/2 minus of -3 which is -1/2 plus 3. 3 நான் 6/2 எழுதுறேன் எல்சிஎம்காக. ஸோ -5/2 plus 5/2 அதுதான் 2. கிளியரா? அப்ப எனக்கு டி வந்து 5/2. இப்போ A11 is equal to A plus 10D which is -3 plus 10 into 5/2. 5 மாறிடும். 5 into 5 25. So 25 minus 3 22 the answer. Clear? Okay. Third question. In the following APs, find the missing term. So first question பார்த்தீங்கன்னா டைரக்டாவே போட முடியும். ஏன்னா 2 26. ஸோ தேர்ட் டேர்ம் இல்லைன்னா ப்ரொசீஜர் படி போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2. ஸோ A1 ஈக்குவல் டு 2. தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல இருக்காது. சரியா? இது எல்லாமே நீங்க கான்செப்ட் படிக்கிறதுக்காக, அதாவது ஒரு குழந்தை தவழ்ந்து அதுக்கப்புறம் நடந்து அதுக்கப்புறம் ஓடுற மாதிரி நீங்க ஓட்டப்பந்தயத்துக்காக தான் தயாராகிறீங்க. ஆனா ஸ்டார்டிங்ல நீங்க டைரக்டா ஓட முடியாது இல்ல, ரைட்? அந்த மாதிரி தான் இந்த சம்ஸ் எல்லாம். ஸோ நீங்க ஏன் படிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, பேசிக்ல இருந்து போகும்போது யூ கெட் ட்ரெயின்டு. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் அப்ரோச் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா டிஃபிகல்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி யூ கெட் ப்ராக்டிஸ். அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸை தவிர இதே மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்து சிபிஎஸ்இ கட்டாயம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்க போறது இல்லை. அங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷன் ஓரியன்ட், அந்த கான்செப்ட் நீங்க படிச்ச கான்செப்டை அப்ளை பண்ணி யோசிச்சு பண்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் போட போட தான் உங்களுக்கு அந்த திங்கிங் ப்ராசஸ் வரும். ஸோ அதனால மொத்தமா இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போக வேணாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, செகண்ட் டேர்ம் தெரியாது, தேர்ட் டேர்ம் 26. இப்போ எனக்கு டி வேணும். கரெக்டா? டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா எனக்கு A2 ஈக்குவல் டு A பிளஸ் 2D. அப்ப எனக்கு A பிளஸ் 1D. இப்போ எனக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதை நான் இக்குவேஷனா எழுதுறேன். A1 ஈக்குவல் டு 2, A plus 2D equal to 26. A3 na A plus 2D தானே. அப்போ 2 plus 2D equal to 26. 2D equal to 24. D equal to 12. அப்போ 12 12 இன்க்ரீஸ் ஆகுது. 2ல இருந்து எங்க போயிருக்கும்? So A2 equal to 2 plus 12 which is 14. சரியா? ஸோ ஆன்சர் வந்து 14. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A1 தெரியாது, A2 தெரியும், A3 தெரியாது, A4 தெரியும். ஸோ A2 13, A4 3. இது எல்லாமே லீனியர் ஈக்குவேஷன்ல தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ தேர்ட்ல செகண்ட் சப் டிவிஷன். A2 13, A4 வந்து 3. அப்ப A1 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், A3 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்.
என்னைக்குமே கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த கிளாரிட்டி எடுத்துட்டீங்கனாலே பாதி சம் கம்ப்ளீட்டட் தான். ஸோ ஏ பிளஸ் 1d 13 கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் 3d ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் லீனியர் இக்குவேஷன் மாதிரி வந்தா கட்டாயம் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏயா தான் இருக்கும். ரைட், சம் ஆஃப் என் டேர்ம்ஸ்ல மட்டும்தான் 2a வர வாய்ப்பு இருக்கு. பட் அதே உங்களால சிம்பிளிஃபை பண்ண முடியுங்கிறனால எலிமினேஷன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். மைனஸ் மைனஸ் மைனஸ், ஸோ கட் ஆயிரும். 1d minus 3d is minus 2d, 13 minus 3 is 10. So d equal to minus 5. கிளியரா? அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a1 equal to a தான். அப்ப எனக்கு a கண்டுபிடிக்கணும். அப்ப a plus d equal to 13, a minus 5 equal to 13 னா a equal to 18. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்தது என்ன தேவை? a plus 2d, அதான வந்து எனக்கு a3 equal to 18 plus 2 into minus 5 which is 8. அவ்வளவுதான். ஸோ ரெண்டு டேர்மே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சப்டிவிஷன் 3. இதை நீங்க போடுறதுக்கு நான் விட்டுறேன், இந்த ரெண்டே நான் போடுறேன். ஸோ -4ம் 6ம் என்ன டேர்ம்லாம் கொடுத்துருக்காங்க? a1 -4, 2 3 4 5, a6 வந்து 6. Fourth subdivision, a1 வந்து -4, a1 வந்து -4, a6 வந்து 6. அகைன் a1ங்கிறது என்ன? a டேர்ம் மட்டும்தான். ஸோ a வந்து -4, a plus 5d equal to 6. ஏக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -4 plus 5d equal to 6, 5d equal to 6 plus 4 10, d equal to 10 by 5 which is equal to 2. அப்ப எனக்கு தேவையானது என்னெல்லாம்? a2 equal to a plus d. கரெக்டா? a plus d வந்து -4 plus 2 -2 மாறும். a3 -2 plus 2 0. ரெண்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு போங்க. இது ஒரு விஷயமா? a5 equal to 4, a6 equal to 6. முடிஞ்சு போச்சு. சரியா? ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஃபிஃப்த் சப்டிவிஷன் a2 38, 3 4 5, a6 வந்து -22. ஸோ a2 38, a6 வந்து -22. a2 equal to 38, a6 வந்து -22. Again a plus 1d, a2 na a plus 1d தானே, a plus 1d equal to 38, a plus 5d equal to -22, minus minus இது plus ஆ மாறிடும். a cancel ஆகும். 1d minus 5d is -4d equal to 38, 40, 50, 60 plus 60 ஆ மாறும். So d equal to 60 by -4 which is -15. கரெக்டா? So 60 by 4 na 10 plus ஒரு 5 times 20. So okay, 15 நெகட்டிவ் வந்துடும். நீங்க அதை வெரிஃபையும் பண்ணிக்க முடியுங்க. பாருங்க, செகண்ட் டேர்ம் பாசிட்டிவ், சிக்ஸ்த் டேர்ம் நெகட்டிவ். அப்ப கம்மியாயிட்டு தான் போகுது. ஸோ டி நெகட்டிவ்ல தான் கட்டாயம் வரும். ஸோ நீங்க இன்கேஸ் ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்ல மைனஸ் அவுட் இருந்தாலும் இந்த ஏபிஎல் லைட்டா பார்க்கும்போதே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடணும். ஓகே, மைனஸ்ல தான் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? ஓகே, இப்போ எனக்கு என்ன தேவை? a1 தேவை. a1 வந்து a தான். அப்ப நான் a கண்டுபிடிச்சாகணும். ஸோ a plus 1d, right, a plus 1d equal to 38, a equal to 38 plus 15, அங்க -15 வந்திருக்கு, இங்க plus 15 ஆயிரும். ஸோ 38 43 53. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 53. செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும், கொடுத்துட்டாங்க. சாரி, தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். a plus 2d which is a plus a வந்து 53, 53 minus 2 into 15, minus 15 தான் -2 into 15 இங்க எழுதிட்டேன். சரியா? 53 minus 30, so 23. அடுத்து a4 பாத்தீங்கன்னா இதுல ஒரு 15 கம்மியாகும். ஸோ 8. a5 பாத்தீங்கன்னா இதுல ஒரு 15 கம்மியாகும். ஸோ அதுல 8 ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு. 8 minus 15 is -7. டைரக்டா எழுதணும்னாலும் எழுதிக்கலாம். இவ்வளவு ஸ்டெப் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டு டேர்ம் டைரக்டா எழுதுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிளியரா? ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். வில் கோ ஹெட் வித் தி ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? இப்படியே கேட்கலைனாலும் இந்த கான்செப்ட்ஸ்ல இருக்கும். விச் டேர்ம் ஆஃப் தென் ஏபி இஸ் 78?
சரியா? ஏபி 38 13 18ல எத்தனாவது டேர்ம் 78ன்னு கேக்குறாங்க. ஸோ 38 13. கொஸ்டின் நம்பர் 4, 38 13 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரால ஏஎன் 78னா என் என்னன்னு கேக்குறாங்க. இது ரெண்டு விதமான கொஸ்டின் இருக்கும். ஒன்னு எத்தனாவது டேர்ம்னு இருக்கும், இன்னொன்னு இது ஒரு டேர்மா இருக்க முடியுமான்னு இருக்கும். ரெண்டு கொஸ்டினுக்கும் சேம் அப்ரோச் தான் கிட்டத்தட்ட. அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. அப்போ nth டேர்ம் 78 இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ நீங்க மல்டிபிளா தான் இருக்கும். தட் இஸ் இட் இஸ் ஆல்வேஸ் an integer. கிளியரா? அப்ப n is always an integerங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுப்போம். n is always an integer. அப்ப இப்ப நம்ம எப்படி இது வந்து 78ங்கிறது ஒரு டேர்மா வருமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இருந்து வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு அவ்வளவு டேர்மையும் எழுத முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? எனக்கு இந்த nth டேர்முக்கான ஃபார்முலா வச்சு n எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் இது ஒரு டேர்மா இருந்தா இது எத்தனாவது டேர்ம்னு நான் செக் பண்ண போறேன். ஏஎனுக்கு ஃபார்முலா என்ன? a பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டூ டி. இதானே என்னோட ஃபார்முலா. எனக்கு an தெரியும். 78 is equal to a. ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளவு? 3 பிளஸ் n minus 1 into common difference d என்ன? 8 minus 3 which is equal to 5. So போட்டாச்சு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3 அங்க கொண்டு போயிடலாம். ஸோ 78 minus 3 equal to n minus 1 into 5. சில பேர் இதை மல்டிப்ளை பண்ணியும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை இன்னொரு மெத்தட்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? 78 equal to 3 plus 5n minus 5. So 78 equal to 3 minus 5 minus 2 plus 5n. So 78 plus 2 equal to 5n. So 5n equal to 80, n equal to 80 by 5. 80 by 5 னா எவ்வளவு? 10 கரெக்டா? பிளஸ் ஒரு 30 16 வரும். n equal to 16. இப்படியும் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் இப்படி பண்ணுவாங்க. ஸோ 75 equal to 78 minus 3, 75 equal to n minus 1 into 5. ஸோ n minus 1 equal to 75 by 5. எவ்வளவு கிடைக்கும்? 15 கிடைக்கும். ஸோ n minus 1 15னா n equal to 15 plus 1 which is equal to 16. ரெண்டு வரை ஆன்சர் தான் வரும். அப்ரோச் தான் மாத்திருக்கோமே தவிர கொஸ்டினை மாத்தல. அப்புறம் எப்படி ஆன்சர் மாறும்? ஸோ 16ங்கிறது ஒரு இன்டிஜர் அப்படிங்கறனால எனக்கு இது ஒரு பாசிபிள். ஸோ 78 could be a term on the AP. இப்போ நல்லா பாருங்க, 3 8 13 18 23 28 33 38 43 48ன்னு 3யும் 8ம் தான் ஒவ்வொரு டென்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 5 5 இன்க்ரீஸ் ஆகுது. கிளியரா? அதனால இது கரெக்டான ஆன்சர். ஸோ வில் கோ ஹெட் வித் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஏபிஸ். ஸோ இதை நான் சால்வ் பண்ணல, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஃபிராக்ஷன்ல இருக்க சம்ம எடுத்துக்கிறேன். 18 15 1/2 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. 13 அப்படி மைனஸ் 47 வரைக்கும் இருக்கு. சரியா? கொஸ்டின் என்ன? 5ல செகண்ட் சப் டிவிஷன் 18 15 1/2 15 1/2 then 13 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மைனஸ் 47. சரியா? ஸோ இதுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு என்ன? 18. an ஈக்குவல் டு மைனஸ் 47. காமன் டிஃபரன்ஸ் டி ஈக்குவல் டு 15 1/2 என்ன வரும்? ஆக்சுவலா இது 15 அரை. ஸோ 15 அரையை நீங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை ரெண்டு விதமா பண்ணலாம். இன்டூ 2 பிளஸ் 1/2 போட்டுக்கலாம், 31/2 போட்டுடலாம். 15 அரைனா இன்டூ 2 போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பட் எனிவே மேத்தமெட்டிக்கலா போனோம்னா 12 into 2 into 15 30 plus 1/2. இதுல சில டைம் இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு போடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா மைனஸ் 15 1/2 இருக்குன்னு வைங்க, என்ன பண்ணிடுவாங்க? 15 into 2 into 15 மைனஸ் 30 பிளஸ் 1/2ன்னு போட்டு மைனஸ் 29/2ன்னு சில பேர் போட்டுருவாங்க. சரியா? இந்த மைனஸை பத்தி நீங்க கவலைவே படக்கூடாது. இந்த 15 1/2 வேல்யூ வந்து minus 30 plus 1/2 கிடையாது, 30 plus 1/2 which is minus 31/2 தான் வரணும்.
மைனஸ் ஆஃப் 15 கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கட்டாயம் 15 விட பெருசா தான் இருக்கணும். சரியா? ஸோ இந்த தப்பு சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதை கவனிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மைனஸ் இருக்கும்போது. பட் நமக்கு பெருசா மைனஸ்ல நான் இது வரைக்கும் சம் பார்த்தது இல்லை 10th. ஸோ 31/2. 31/2 தான் என்னோட டி வேல்யூ. இப்போ ஏஎனுக்கு ஃபார்முலா என்ன? ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. அப்போ மைனஸ் 47 இஸ் ஈக்குவல் டு ஏ எவ்வளவு? 18 பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி எவ்வளவு? 31/2. இல்லையா? நான் இன்னும் டி கண்டுபிடிக்கலையே, மைனஸ் போடலையே. சரியா? மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் T2 மைனஸ் T1ல, ஸோ விச் இஸ் மைனஸ் 18/1. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 31 மைனஸ் 36. நான் இதை எங்க ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் இந்த 31/2 தான் போட்டிருப்பேன், கேர்லெஸ்ல விட்டாச்சு. ரைட், நான் எடிட் பண்ணாம போடுறதுக்கு காரணம் இருக்கு. ஸோ எதனால நான் இதை இப்போ சம்ம சால்வ் பண்ண முன்னாடி தப்புன்னு எனக்கு எங்க ரியலைஸ் ஆச்சுன்னா, எனக்கு ஞாபகம் இருக்கு ஏபி டிக்ரீஸ் ஆயிட்டு போகுது. சரியா? மைனஸ் 47ல முடியுது, பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. 15/1/2 13. ஏபி இஸ் டிக்ரீசிங் ஏபி. அப்ப டி கட்டாயம் எதுல இருக்கணும்? நெகட்டிவ்ல இருக்கணும். என்னடா டி பாசிட்டிவ்ல வருதுன்னு நான் ரியலைஸ் பண்ணதுலதான் நான் தப்பு பண்ணிருக்கேங்கிறத கவனிச்சேன். நீங்களும் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஏபியை பத்தி ஒரு அனலைஸ் மைண்ட்ல சைட்ல வச்சிருந்தீங்கன்னா சின்ன சின்ன தப்புகளை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ 31 மைனஸ் 36/2 எவ்வளவு வரும்? மைனஸ் 5/2. அதாவது 2.5 கம்மி ஆகுது. கரெக்ட் தான். 18ல இருந்து 2.5 போனா 15. ஸோ மைனஸ் 5/2. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 47 இஸ் ஈக்குவல் டு 18 பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் 5/2. ஸோ எந்த மெத்தட்ல வேணாலும் போடலாம். போன சம நான் 2 மெத்தட்ல போட்டேன், உங்க இஷ்டம். ஸோ நான் எனக்கு ஜென்ரலா இந்த மெத்தட்ல பழக்கம் அப்படிங்கிறனால அது போட்டுக்கிறேன். மைனஸ் 47 மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு n minus 1 into minus 5/2. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் ஆட் பண்ணுவோம். 47 65 65. ஸோ மைனஸ் 65 இன்டூ இந்த மைனஸ் 5/2 அங்க வந்தா மைனஸ் 2/5. மல்டிப்ளைல இருக்கு, அங்க போனா டிவைட்ல போகும். கரெக்டா? ஸோ டிவைடுக்கு பதிலாக தலையில மல்டிப்ளை பண்றேன். இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் கட் ஆயிரும். 5 1 is 5, 5 13 சார் 65. So 13 into 2. So n minus 1 equal to 26, n equal to 27. So 27th term தான் என்ன? உங்களுக்கு மைனஸ் 47 கிடைக்கும். சரியா? ஒவ்வொரு 2 டேர்முக்கும் 5 கம்மி ஆகும். 18ல இருந்து மைனஸ் 47 போனோம்னா அங்க ஒரு 47, இங்க ஒரு 65. கரெக்ட் தான். சரியா? 13 நம்பர் கம்மி ஆகணும். 13 டைம் 5 கம்மி ஆகணும். பட் நமக்கு தான் 2 தானே கம்மி ஆகுது. 27th டேர்ம். கிளியரா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஈஸியாவே போட்டுடலாம். ஏபியில சில டைம் கொஸ்டின்ல உங்களுக்கு புரியறதுக்கு கஷ்டமா இருக்கலாமே தவிர ஆன்சர் சொல்யூஷன் வந்து பெரிய விஷயமா இருக்க போறது கிடையாது. செக் வெதர் மைனஸ் 150 இஸ் அ டேர்ம் ஆஃப் தி ஏபி. இங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா 78 கேட்டிருந்தாங்கல்ல, அதே மாதிரி கொஸ்டின் தான். பட் இதை போடுவோம். மைனஸ் 150 11852. நல்லா பாருங்க, ஏபி டிக்ரீஸ் ஆகுது. சில டைம் 1 மார்க்ல வெதர் அப்படி கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு எம்சிக்யூல வந்து 4 ஆப்ஷன் கட்டாயம் இருக்கணும். பட் வந்து சப்போஸ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருந்தா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா நம்ம இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இருப்போம். செக் வெதர் மைனஸ் 150 இஸ் அ டேர்ம் ஆஃப் தி ஏபி. 2 5 8 11 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க டைரக்டா நோன்னு போட்டுடலாம். ஏன் அப்படின்னா ஏபி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, நெகட்டிவ் வேல்யூ வர வாய்ப்பே இல்லை. எனக்கு தோணுச்சு இப்படி கொஸ்டின் வர போறதுல அகைன் நம்ம ஒரு ஏபிஐ எந்த அளவுக்கு அனலைஸ் பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. ஓகே, 11 8 5 and 2 மைனஸ் 150 செக் பண்ண சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 6. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. மைனஸ் 150 ஒரு டேர்மான்னு கேட்குறாங்க. ஸோ ஏஎன் ஈக்குவல் டு மைனஸ் 150. என்னோட ஏபி 11 8 5 2 3 3 கம்மி ஆயிட்டு போகுது. ஸோ ஏ ஈக்குவல் டு 11, டி ஈக்குவல் டு மைனஸ் 3 8 மைனஸ் 11 மைனஸ் 3 நான் டைரக்டா போட்டுக்கிறேன். ஏஎன் ஈக்குவல் டு மைனஸ் 150. சரி, அங்க இருக்கு மைனஸ். அப்ப எனக்கு ஏஎனுக்கு ஃபார்முலா என்ன? மைனஸ் 150. ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. So by n minus 1 into minus 3 is equal to minus 150 minus 11, which is minus 161. So by n minus 1 equal to minus 161 by minus 3.
161/3. இதை நீங்க டிவைட் பண்ணி தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டா 161 இஸ் நாட் டிவிசிபிள் பை 3ங்கிறத கூட நீங்க எழுதிக்கலாம். சரியா? எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லை. டிவிசிபிள் பை 3, therefore n is not an integer. n integer கிடைக்காது. இல்ல நீங்க 3க்கு கட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 5s are 15, remainder 1 11, 3 3s are 9, பாயிண்ட் போயிடும். 53.9 போனா 2 இருக்கா? So 53.6. So which is obviously not an integer. Correct? So n is not an integer. Therefore minus 150 cannot be a term. இது ஒரு term ஆக இருக்க முடியாது. இது அவன் இல்லை. சரியா? cannot be a term of the AP. 11, 8, 5 and 2, etc. etc. சரியா? Oh. So the next question number 7. Find the 31st term of an AP whose 11th term is 38 and the 16th term is 73. So 11th term on the 38, 16th term on the 73. சரியா? 11th term வந்து 38, 16th term வந்து 73. ஸோ ரெண்டு இது கொடுத்துட்டாங்க. ஏ எல்லாம் கொடுக்கல பாருங்க. அகைன் கொஸ்டினை பார்க்கும்போது நீங்க பேனிக் ஆகலைனாலே சால்வ் பண்ணிடலாம். ஸோ 11 and 8 கொடுத்துட்டாங்க. ஐ மீன் 11th டேர்மும் 16th டேர்மும் கொடுத்துட்டாங்க. 11th டேர்ம் 38, 16th டேர்ம் 73, 31st டேர்ம் கேட்குறாங்க. சரியா? we have to find the 31st term. A31 equal to question mark. எல்லாமே வெறும் டேர்ம்ஸா தான் இருக்கு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கிவன் டேட்டா எழுதிட்டேன், ரிக்வயர்ட் டேட்டா எழுதியிருக்கேன். ரைட். இப்போ நான் அடுத்தது எழுத போறது இந்த கிவன் டேட்டாக்கு ரிக்வயர்ட் டேட்டாக்கு இடையில இருக்க ரிலேஷன். ஸோ கிவன் டேட்டா A16 அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டேர்ம் தான். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. கரெக்டா நம்ம அதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? A plus 10D which is a given data. A plus 15D which is a given data. சரியா? A plus 30D கேட்கிறாங்க. சரியா? இதான் ரிக்வயர்ட் டேட்டா. ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ எனக்கு இந்த A plus 30D தேவைன்னா என்னெல்லாம் வேணும்? ஏயும் டியும் இருந்தா போதும் தானே? தட் இஸ் வாட் இஸ் யுவர் A31. கரெக்டா? அப்ப ஏடி கண்டுபிடிக்க நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு அன்னோனை கண்டுபிடிக்க எத்தனை ஈக்குவேஷன் வேணும்? ரெண்டு ஈக்குவேஷன். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் இங்க இருக்கு. ஸோ அப்படியே நம்ம ஒரு 2 லெசன் பேக் டிராவல் பண்ணி டைம் டிராவல் பண்ணி லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு போறோம். சரியா? லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள். ஸோ இங்க ஏபியை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி எலிமினேஷன்லேயே வர மாதிரி தான் லீனியர் ஈக்குவேஷன் இருக்கும். லார்ஜர் டேர்ம் எழுதிட்டீங்க. A plus 15D equal to 73, A plus 10D equal to 38. எலிமினேட் பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் மைனஸ் மைனஸ். A கட் ஆயிரும். 15D minus 10D, 5D equal to 73ல 38, 73ல 40 போனா 33 plus ஒரு 2, 35. D equal to 7. சரியா? 35/5 வந்து 7. எனக்கு D கிடைச்சாச்சு. இப்போ இந்த D கொண்டு வந்து A plus 15D 10Dல போடுவோம். A plus 10D equal to 38. A equal to 38 minus 10D which is 38 minus 70. 7 into 10 is 70. சரியா? 38ல 70யா? ஸோ 70ல தான் 38 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 40 போனா 30, ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். ஸோ 32 மைனஸ் 32 லார்ஜர் நம்பர் சைன். இதை மிஸ் பண்றவங்களே நிறைய பேரை பார்த்திருக்கேன். 11th ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்டே சில டைம் கேர்லெஸ்ல தெரியாம கிடையாது. சி ஒரு மைனஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலாம் இல்ல. கேர்லெஸ் மிஸ்டேக் எக்கச்சக்கமா பண்ணுவோம். ஃபார் மீ இட் இஸ் an யூடியூப் வீடியோ. நான் பண்றேங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நான் திருப்பி பட்டி டிக்கெட்டிங் பார்த்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். பட் நீங்க எக்ஸாமுக்கு பண்ணும்போது அதை பண்ண முடியாது. அதனால என்னை விட நீங்க எக்ஸ்ட்ரீம்லி கான்சியஸா தான் எக்ஸாம்ல சால்வ் பண்ணணும். ஸோ நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, மேக்ஸை தப்பு பண்ணி கண்டுபிடிக்கிறத விட தப்பே இல்லாம பண்றதுதான் ஈஸி. சரியா? ஸோ அதனால அந்த தப்பு பண்ணி கண்டுபிடிக்கிற நிலைமைக்கு உங்களை தள்ளிக்கிறாங்க. ஸோ கமிங் பேக் யா. ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? A plus 30D is equal to my A31, which is A வந்து minus 32 plus 30 into 7. 30 into 7, 210. So minus 32 plus 210. Again 10 இங்க போயிரும். ஸோ 22 கம்மி பண்ணணுமா? 22 20, 180, 178. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ A31 is equal to 178. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மேபி இந்த பேஜில் இருக்க கொஸ்டின்ஸோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.
ஆக்சுவலா ஆகஸ்ட் 22 முதல் ஆரம்பிச்சேன். செப்டம்பர் 2 தான் செகண்ட் பார்ட் எடுத்துட்டு இருக்கேன். Anyway, so coming back, question number 8, 9, 10 இருக்கு. Okay, eighth question. An AP consists of 50 terms, which third term is 12, last term is 100. Find 29th term. So ஒரு APல மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? 50 டேர்ம் இருக்கு. சரியா? அந்த APல தேர்ட் டேர்ம் வந்து எவ்வளவுன்னு கொடுக்குறாங்க? 12ன்னு கொடுத்துட்டாங்க. And the last term is 106. Find the 29th term. Again, கொஸ்டின்ல என்ன இருக்குங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன தேவை அப்படிங்கிறத ப்ராப்பரா எழுதிக்கணும். கரெக்டா? நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றது. சரியா? எய்த் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? an AP consists of 50 terms. So n equal to 50. மொத்தம் 50 டேர்ம் இருக்கு. சரியா? So இதுல தேர்ட் டேர்ம் A3 ஈக்குவல் டு, தேவைப்பட்டா நீங்க டேட்டா எழுதும் போதே A plus 2D எழுதிருங்க. A plus 2D equal to 12. சரியா? தேர்ட் டேர்ம் 12. Then my லாஸ்ட் டேர்ம் அப்ப A plus 49D. சரியா? A49 A50 கொடுக்காம அதை பின்னாடி கொஞ்சம் டேட்டாவை இங்க ஒழிச்சு வச்சுக்கிட்டு லாஸ்ட் டேர்ம் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளோட ட்விஸ்டுக்கு நம்ம இது பண்ணணும்ல. ஸோ இந்த அஞ்சான் படத்துல சமந்தா ட்விஸ்ட் தான். கரெக்டா? அது ஜீவாப்பான்னு கடைசி அந்த வாய் சொல்லும் போது தியேட்டர்ல இருக்க அத்தனை பேருக்குமே அது சமந்தான்னு முதல் சீன்லயே தெரியும், சூர்யாவை தவிர. அந்த கதை தான். ஸோ A plus 49D is equal to 106. ரெண்டு இருக்கு. என்ன கேக்குறாங்க? find the 29th term. A29 is equal to question mark. அதாவது A plus 28D. போன சம்மே தான் பாருங்க. எனக்கு இதை கண்டுபிடிக்க என்ன வேணும்? ஏயும் டியும் வேணும். A எப்படி கண்டுபிடிப்பது? A plus 2D A plus 49D is equal to 106 is equal to 12. சப்ட்ராக்ட் பண்ணலாம். மைனஸ் 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 என்ன கிடைக்கும்? சப்ட்ராக்ட் பண்ணா ஏயும் எலிமினேட் ஆகப்படும். 49 minus 2 47D is equal to 106 by minus 12. So 94 வருமா? சரியா? 94 தான். 2 போனா 104, 10 போனா 94. D equal to 94 by 47. எக்ஸாக்ட் மல்டிபிள் தான். கரெக்டா? 40 into 2 80, 7 into 2 14, 80 plus 14 94. D equal to 2. So 2 2 இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. இப்ப D கண்டுபிடிச்சாச்சு. அப்ப A plus 2D equal to 12. So A equal to 12 minus 2 into 2, 2D minus அங்க போயிருக்கு. கரெக்டா? So 12 minus 4, 8. So A 8, D 2. So A plus 28D, which is my A29 is equal to A, which is 8 plus 2 into, 28 into 2, 8 plus 56, right? 40 and 16, 56, 64. கரெக்டா? ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ 8 plus 56 64. முடிச்சாச்சு. A29 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். If the third and the ninth term of an AP are A4 and minus 8, which term of the AP is 0? கொஞ்சம் வித்தியாசம் தான். அதே சம் தான். சரியா? அங்க ஜீரோங்கிற டேர்மை கொடுத்து என்ன கேட்கிறாங்க? இது வரைக்கும் nth டேர்மை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இங்க 29வது டேர்மை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இங்க 39வது டேர்மை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இங்க ஜீரோங்கிறது எத்தனாவது டேர்ம்னு கேட்கிறாங்க. ஸோ ஏஎன் கொடுத்து என் கேட்கிறாங்க. சரியா? அவ்வளவுதான் வித்தியாசம். So third and ninth term of an AP கொடுக்குறாங்க. Third and ninth term of an AP are 4 and minus 8. எத்தனாவது question? Ninth question. So A plus 2D, third term is 4 and ninth term A plus 7, 8D equal to minus 8. Third and ninth term of an AP are 4 and minus 8. Which term of an AP is 0? அப்ப an equal to 0, n equal to question mark. அவ்வளவுதான். ஸோ ரிக்வயர்ட் டேட்டா எழுதியாச்சு, கிவன் டேட்டா எழுதியாச்சு. ஆப்வியஸா ரெண்டே ஃபார்முலா an equal to a plus n minus 1 into d தான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இன்னும் சம் ஆஃப் n டர்ம்ஸ் வரல. பட் வந்தா அது n by 2 into 2a plus n minus 1 into d ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்படி இல்லைன்னா sn equal to n by 2 into a plus an ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த மூணு ஃபார்முலா தான் ப்ரிடாமினா யூஸ் பண்ண போறீங்க. இந்த மூணே எழுதியாச்சுன்னா வெறிக்க அதையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல எதை யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கே ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சிடும். அதை தூக்கி போட்டுக்கிட்டா ஆன்சர் வந்துடும். ரைட்? பட் அதுக்கு நமக்கு பேசிக் மேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம்.
இப்ப எனக்கு ஏ இந்த டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஆப்வியஸா எனக்கு ஏஎன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏஎனோட ஃபார்முலா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி ஈக்குவல் டு ஏஎன். இது கொடுத்துருக்காங்க, இது கொடுக்கல, இது கொடுக்கல, இது கொடுக்கல. ஆனா இதை கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டையும் கட்டாயம் வேற விதமா கொடுத்துருப்பாங்க. அதுக்குதான் இது. இங்கேயே சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் நான். மைனஸ் 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 ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஏஏ கேன்சல் ஆயிரும். 2d மைனஸ் 8d இஸ் மைனஸ் 6d. கரெக்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மைனஸ் மைனஸ்னால மார்க் விடுறவங்க நிறைய பேர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க. ஸோ 2d மைனஸ் 8d இஸ் மைனஸ் 6d ஈக்குவல் டு 4 பிளஸ் 8 12 d ஈக்குவல் டு மைனஸ் 2. அகைன் இது மைனஸ் வர வாய்ப்பு இருக்கான்னு இங்கே செக் பண்ணிடலாம். மோஸ்ட்லி வேல்யூவை விட சிம்பிள்ல தப்பு பண்றவங்க தான் நிறைய. அதனால நம்மளால அதையே கிளாரிட்டி எடுக்க முடியும். எப்படின்னா பாருங்க, முதல் டேர்ம் மூணாவது டேர்மோட ஒன்பதாவது டேர்ம் சின்னதா இருக்கு, மின் நெகட்டிவா போயிருக்கு. போய் 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 பாசிட்டிவ்ல இருந்து கம்மியாகி ஜீரோவாகி நெகட்டிவ் போயிருக்கு. அப்ப இது ஒரு டிக்ரீசிங் ஏபி தான், கட்டாயம் டி நெகட்டிவ் தான். இப்ப நான் இதை வந்து ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ பிளஸ் டூ டி ஈக்குவல் டு 4. இப்ப a equal to 4 minus 2 into d which is minus 2. 4 plus 4 8 மாறிடும். So a equal to 8. இதை கொண்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். So an equal to 8 plus n minus 1 into d எவ்வளவு minus 2. So 0 equal to 8 plus n minus 1 into minus 2. இங்க minus 8 equal to n minus 1 into minus 2. பிராக்கெட் ரொம்ப முக்கியம். ஸோ n minus 1 equal to minus 8 by minus 2 minus கட் ஆயிரும் 4. ஸோ n equal to ஃபிஃப்த் டேர்ம். ஸோ ஃபிஃப்த் டேர்ம் தான் என்ன ஆகுது உங்களுக்கு 0 ஆகுது. ஃபிஃப்த் டேர்ம் 0, நைன்த் டேர்ம் தான் மைனஸ் 8 ஆகுது. ரொம்ப கம்மியாக தான் குறைஞ்சிட்டு போகுது. தேர்ட் டேர்ம் வந்து 4 2 தான் கம்மியாயிட்டு போகுது. அதான் டிஎல் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்புறம் நம்ம அவ்வளோ கஷ்டப்படும். ஸோ ஃபிஃப்த் டேர்ம் 0 ஆகுது. சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த் டேர்ம் மைனஸ் 8 கரெக்டா தான். சரி, 2 கம்மியாகுது. So the last question for this video. The 17th term of an AP exceeds its 10th term by 7. Find the common difference. இதுவும் ஈஸி தான். சரியா? So 17th term 10வது term விட 7 என்ன ஆகுது? Exceed அப்படின்னா என்ன, அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? So A17 is 7 more than the 10th term. 10th term A10 இத கொடுத்துட்டு D கேக்குறாங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். சரியா? A17க்கு ஃபார்முலா என்ன? A plus 16D equal to 7 plus A plus 9D. நல்லா பாருங்க, ரெண்டு வேரியபிள் இருந்தாலும் எனக்கு ஏ கேன்சல் ஆயிரும். இங்கேயும் பிளஸ் ஏ, இங்கேயும் பிளஸ் ஏ. இந்த மாதிரி அடிக்கும் போது தப்பு பண்றவங்க இருப்பாங்க. இங்க பிளஸ் ஏ, அங்க மைனஸ் ஏ இருக்கும்போது அடிச்சிருவாங்க. ஸோ தேவைப்பட்டா ஒரே சைடுக்கு கொண்டு வந்து A plus 16D minus A minus 9D equal to 7 இப்படி எழுதினப்புறம் அடிங்க. அந்த தப்பா அவாய்ட் ஆயிடும். 16D minus 9D is 7D. 7D equal to 7. சரியா? D equal to 7, 7 by 7. So D equal to 1. அவ்வளவுதான். கிளியர்? ஸோ ஓரளவுக்கு சம்ஸ் போட்டுட்டோம். அடுத்த வீடியோல இதோட கண்டினியூவேஷனை போடலாம். கிளியர்? ஸோ கோ த்ரூ பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் சம்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் வீல் டேக் அப் அடிஷனல் சம்ஸ். நிறைய அடிஷனல் சம்ஸுமே சால்வ் பண்ணோம். கொஞ்சம் கொஸ்டின் ஸ்டேட் போர்டு புக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன். இன்டர்னல் நிறைய இன்டர்னல் எக்ஸாம்ஸ்ல. ஸோ அதுல இருந்துமே நம்ம கொஞ்சம் சம்ஸ் எடுப்போம். அது அடிஷனல் சம்ஸ் தான். ஸோ அது எங்க இருந்து எடுக்கோங்கிறத நம்ம இது பண்ண கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடிஷனலாகவும் கொஞ்சம் சம் சால்வ் பண்ணுவோம் அட் தி எண்ட் ஆஃப் தி சாப்டர். இந்த சாப்டர் முடிச்சுட்டு. ஸோ டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.